தென்னந்தோப்பு சின்னம் வாங்குறதுக்கு பல 2 தென்னந்தோப்பு வாங்கினாவது தேங்காய் காய்ச்சிருக்கோம், பறிச்சாது ஏதாவது சட்னிக்கு பயன்படும், இளநீ குடிக்கலாம். எதுக்கு தென்னந்தோப்பு சின்னம் வாங்குறாங்க? சாதாரண ஆள் கிடையாது. ஏறத்தாழ ஜெயலலிதாவை இயக்கியதே சசிகலா தாங்கிறதான் உண்மை. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு சசிகலா ஜெயலலிதாவை இயக்கினார்கள் என்பதெல்லாம் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா விரும்ப மாட்டார் என்று அவர் கருதினாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு இணையான தலைவி போல வருவது, ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலாக இயக்குகிறவர்கள் நானும் ஒரு ஆள் தான், நானும் ஒரு எம்எல்ஏ தான், நானும் ஒரு மாவட்ட செயலாளர் தான், அல்லது நானும் ஒரு கட்சி நிர்வாகிதேன்னு சொல்ற இடம் தனக்கு ஒரு பெரிய பொசிஷனை தராது அப்படின்னு அவங்க ஒரு கருதி இருக்கு. 87 எம்எல்ஏக்களை தன் சொந்த சாதிக்காரனை மட்டுமே கட்சிக்காரன் என்கிற போர்வைக்குள்ள அனுப்பக்கூடிய ஆற்றல் சசிகலா. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியா இருக்கிறது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனை தான் அதிகாரங்கள் கொடிகட்டி பிறந்தாலும் நம்பகத்தன்மை மிக்கவர்கள் அப்படின்னு ஒருத்தரை வளர்க்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு கட்சி எப்படி சிதலம் அடையும், சேதம் அடையும் அப்படிங்கிறது அவங்க. சிறைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னை பொதுச் செயலாளரா இது பண்ணாங்க, எல்லாம் பண்ண முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிகள்லாம் முறியடிக்கப்பட்டது தானே. ஜெயலலிதா இருந்த இடத்துல சசிகலா இருப்பதை பார்ப்பன லாபி விரும்பவில்லை. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்காங்க சசிகலாமா. ஏற்கனவே கொடி அறிவிச்சிட்டாங்க, சின்னம் அறிவிச்சிட்டாங்க, இன்னைக்கு பெயர் அறிவிச்சிருக்காங்க, தென்னந்தோப்பு சின்னம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த அரசியல் என்ட்ரி தமிழ்நாட்டில் என்ன அதிர்வுகளை ஏற்படுத்த போகுது? தென்னந்தோப்பு சின்னம் வாங்குறதுக்கு பல 2 தென்னந்தோப்பு வாங்கினாவது தேங்காய் காய்ச்சிருக்கோம், பறிச்சாது ஏதாவது சட்னிக்கு பயன்படும், இளநீ குடிக்கலாம். எதுக்கு தென்னந்தோப்பு சின்னம் வாங்குறாங்க? இப்போ கொடுத்ததா வாங்குறாங்க. அதாவது அரசியலிலே அவர்கள் ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை தான் நடத்தி கொண்டே இருந்தார்கள். நேரடி கள அரசியலுக்கு ஜெயலலிதா இருந்த போதே ஏதாவது ஒரு முதன்மை பொறுப்புக்கு வந்திருந்து கட்சியினுடைய ஒரு தலைமை நிலைய செயலாளரோ ஒரு பொதுச் செயலாளரோ இப்படி ஏதோ ஒரு பொறுப்புக்குள்ளே அவர்கள் இருந்து தன்னை அரசியல் படுத்தி கொண்டிருந்தால் அது கொஞ்சம் அவங்களுடைய பாதை எளிதானதா இருந்திருக்கும். அவங்க அதை ஜெயலலிதா விரும்ப மாட்டார் என்று அவர் கருதினாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு இணையான தலைவி போல வருவது, ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலாக இயக்குகிறவர்கள் நானும் ஒரு ஆள் தான், நானும் ஒரு எம்எல்ஏ தான், நானும் ஒரு மாவட்ட செயலாளர் தான், அல்லது நானும் ஒரு கட்சி நிர்வாகிதேன்னு சொல்ற இடம் தனக்கு ஒரு பெரிய பொசிஷனை தராது அப்படின்னு அவங்க ஒரு கருதி இருக்கலாம். ஒளிந்து கொள்வதில் ஒரு வசதி இருக்கிறது நிழல் அரசியல் செய்யறதுல. அப்ப ஒரு மறைமுகமாக அவங்க நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. சாதாரண ஆள் கிடையாது. ஏறத்தாழ ஜெயலலிதாவை இயக்கியதே சசிகலா தாங்கிறதான் உண்மை. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு சசிகலா ஜெயலலிதாவை இயக்கினார்கள் என்பதெல்லாம் பல பேர் அவரோடு அந்த காலகட்டங்களிலே பழகியவர்கள், பல பிரச்சனைகளுக்காக சந்தித்தவர்கள்லாம் சொல்லி நான் நிறையா கேட்டிருக்கேன். வடபுரிஜான்லாம் அதை சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 87 எம்எல்ஏக்களை தன் சொந்த சாதிக்காரனை மட்டுமே கட்சிக்காரன் என்கிற போர்வைக்குள்ள அனுப்பக்கூடிய ஆற்றல் சசிகலா உண்டு. குறிப்பா அவங்க சமூக ஆட்களை மட்டுமே அனுப்புனாங்க. ஆனா இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, ஒரு விசுவாசியை கூட சம்பாதிக்கவில்லையா? பணம் கொடுத்தா இப்ப நீங்க அள்ளி வீசுனா 1000 காக்கான்லாம் சில பேர் சொல்லுவேன். தள்ளி போட்டா எல்லா காக்காயும் வந்துடும். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தப்படான்னு பாட்டு கூட உண்டு, பழைய திரைப்பட பாடல் கூட உண்டு. எவ்வளவோ பேரோட பழகக்கூடிய வாய்ப்பு, எத்தனையோ அதிகார மையத்தை பல பேரை சாமானியர்களை மந்திரிகளாக்கியிருக்காங்க, மிகப்பெரிய ஆளுமைகளை டம்மி ஆக்கி இருக்கிறாங்க, பல பேரை ஓட விட்டுருக்காங்க கட்சியை விட்டு, திருநாவுக்கரசு மாதிரி பல பேரை இல்லாம பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவோ நிகழ்ந்திருக்கிறது. ஆனா தனக்கென்று ஒரு கட்சியை கட்டமைப்பதற்கு, ஒரு நிர்வாகத்தை கட்டமைப்பதற்கு, அதிகார மையமாக மாறுவதற்கு அவங்களுக்கு ஏன் முடியலன்னு ஒரு கேள்வி. இல்ல, அதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. இந்த கேஸ்ல அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னை பொதுச் செயலாளரா இது பண்ணாங்க, எல்லாம் பண்ண முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிகள்லாம் முறியடிக்கப்பட்டது தானே. ஆளுநர் அழைக்கவே இல்லை. அதாவது ஜெயலலிதா இருந்த இடத்துல சசிகலா இருப்பதை பார்ப்பன லாபி விரும்பவில்லை. மெயினான விஷயம் என்னன்னா,
அந்த இடத்தில் இவர்கள் இருப்பதா? அதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சித்த வழக்குல A1 ஜெயலலிதா, A2 சசிகலா. A1 வந்து புனிதமானவர், புரட்சி தலைவி, ஒப்பற்றவர், உயர்வானவர், அப்பழுக்கற்றவர், ஆற்றல் மிக்கவர் என்றெல்லாம் வர்ணிக்கிறவர்கள். A2 மட்டும் ஒண்ணுமே கிடையாதுங்க, வெள்ளக்காரிங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு மட்டப்படுத்துறது இருக்குல்ல. பின்புற வாசல் வழியா வந்தாங்க, கொள்ளை வாசல் வழியா வந்தாங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா உண்மை என்னன்னா, 2 பேருமே சமமானவர்கள். வளர்ப்பு மகன் திருமணத்துல அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி உடையை உடுத்தி கொண்டு, ஒரே மாதிரியான நகைகளை உடுத்தி கொண்டு அவங்க எப்படி வந்தாங்கிறது உலகமே உற்று வியந்து பார்த்தது. இணைபிரியா தோழிகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இலக்கணமே இவங்க தான். அப்ப அதெல்லாம் எப்படி செல்லுபடி ஆகாம போச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அரசியல் தான் அதற்கு இருக்கு. ஆனா வேடிக்கை என்னன்னா, அந்த குத்துனவன் பேரை கத்தாதன்னு சொல்ற மாதிரி அந்த பேரை அவர்களால் சொல்லவே முடியலையே. பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்தை இதுவரைக்கும் வந்து அதிமுக கையில் எடுக்காத ஒரு இடம் இருக்குல்ல, அங்கேதான் திமுக லீடிங்ல போயிட்டே இருக்கு. ஏடிஎம்கே பின்னாடியே போகுது, ரிவர்ஸ் கேர்ல போயிட்டே இருக்கு. தங்கள் கட்சியை யார் உடைத்தார்கள், யார் சிதைத்தார்கள், தன்னை வந்து இந்த அளவுக்கு அரசியலிலே இல்லாமல் செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத எதிரியின் பெயரை சொல்லுவதற்கு கூட அச்சப்படக்கூடிய நிலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதற்கு என்ன காரணம்னா, அதாவது பாஜக காரனை பொறுத்தவரையில அவன் எவ்வளவு சொத்து சக்கரியா சேர்த்துக்க, கோடியை வச்சிருக்கியா சேர்த்துக்க, எல்லாமே சேரு, உன் ரெக்கார்டை பூரா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நேரம் வரும்போது உன்னை திகார் ஜெயிலுக்கு அனுப்பணுமா, எந்த ஜெயிலுக்கு அனுப்பணும், எந்த விசாரணையின் வழியாக உன்னை அடிபணிய வைக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் வந்து அரசியலை வந்து தேர்ந்தவர்கள். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அரசியலை விட்டே நான் ஒதுங்குறேன் அப்படின்னு சொன்னவங்க அதிமுகவை டெட் எண்ட் வரைக்கும், இந்த அறிவிப்பெல்லாம் வெளியில வர வரைக்கும், பசும்பொன் அவங்க போற வரைக்கும் அதிமுகவை நான் ஒருங்கிணைப்பேன், ஒன்றிணைந்த அதிமுக உருவாகும், அப்பதான் அந்த அதிமுக ஆட்சி கட்டல அமர்த்த முடியும், நான் அந்த பணியை செய்வேன், கடைசியில நடக்க போது பாருங்க சபதம் மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. திடீர்னு அப்புறம் அவங்க பசும்பொன் போறாங்க, அங்க நான் புதிய அரசு கட்சி உருவாக்குறேன் அப்படின்றாங்க. ஏன் இந்த மாற்றம்? அவங்களால முடியலையா, இல்ல என்ன நடந்தது? இல்ல, தான் உருவாக்கிய ஒருவர் தன்னை வந்து எப்படி வந்து அரசியல் அப்புறப்படுத்தினாருங்கிறது இருக்குல்ல. இப்ப ஓபிஎஸ் மாதிரியே என்னை எப்படியாவது அதிமுக சேர்த்துக்கங்க, நான் ஒரு உறுப்பினராவது இருக்கேன், எனக்கு எந்த கட்சி பொறுப்பு கூட வேணாம் அப்படின்னு இவங்க ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா? இவங்க எந்த இடத்துல இருந்தாங்க? இவங்க வழங்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க, வாங்கக்கூடிய இடத்துல இல்ல. வேற விஷயங்கள்லாம் வாங்குவாங்க, வைட்டமின் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, நிறைய பணம்லாம், வைட்டமின் எம்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாங்குறத நான் சொல்லல, பதவி வழங்குறது அப்படிங்கிற விஷயத்துல. ஆனா எடப்பாடிக்கு என்ன மனநிலை இருக்கு அப்படின்னா, இன்னும் சும்மாவா கொடுத்த, நம்ம போறோம், இப்போ சினிமா தேட்டருக்கு போறோம், டிக்கெட் கவுண்டர்ல பணம் கொடுக்குறோம், அவர் நமக்கு விசுவாசியா இருப்பாரா? காசு கொடுக்குறோம், அப்படித்தானே சீட்டு வாங்கியிருக்காங்க எல்லாரும் அதிமுக. அதனால தானே விசுவாசி இல்லை. எல்லாமே பணம் கொடுத்து வாங்கும் போது வரவு செலவு இங்க எல்லாமே நல்லா நடந்துச்சே தவிர விசுவாசத்துக்கான ஆட்களே உருவாகல. அதனால ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியா இருக்கிறது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனைதான் அதிகாரங்கள் கொடிகட்டி பிறந்தாலும் நம்பகத்தன்மை மிக்கவர்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்னு ஒருத்தரை வளர்க்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு கட்சி எப்படி சிதலம் அடையும், சேதம் அடையும் அப்படிங்கிறது. அவங்க கட்சியவே கொள்கை கோட்பாடு உறுதித்தன்மையோட ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதையும் இந்த விஷயங்கள் இல்ல. அதாவது கொள்கை கோட்பாடு வந்து அதிமுகவுக்கு தொடக்க காலத்துல இருந்தது. எப்பன்னா எம்ஜிஆர் காலத்துல திமுகவினுடைய அனைத்து கொள்கைகளும் அப்படியே இருந்துச்சு, தலைமை மட்டும் வேற. தத்துவ முரண்பாடு கிடையாது, தலைமையில தான் முரண்பாடு. கருணாநிதியா எம்ஜிஆரா அவ்வளவுதான். இவங்க பேசுற அதே சமூக நீதி, இருமொழி கொள்கை, வந்து 69% இடஒதுக்கீடு, எல்லாத்துலயுமே வேற வேற கருத்தே கிடையாது. நீட் எதிர்ப்பு, நீங்க அதிமுகன்னு தனியா வந்து எந்த கொள்கையுமே கிடையாது. அது வந்து திமுகவினுடைய இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி, ஒன்னும் புதுசா ஒண்ணுமே கிடையாது. அதுல அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அண்ணாவோடு பயணித்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள், கட்சியை களத்துல வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் என்று ரொம்ப ஆளுமைகளை வந்து வளர்த்து எடுத்தார். ஏன்னா எம்ஜிஆரை தாண்டி யாரும் கட்சியில வளர முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு யாரு மீதும் பயம் கிடையாது, நம்மளை தாண்டி யாரும் வந்துருவாங்கன்னு அச்சம் அவருக்கு கிடையாது. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, நாவலர் நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், ராசாராம், காளிமுத்து, வலம்புரிச்சான், நிறைய ஆளுமைகளை வந்து தன் பக்கம் வைத்து கொண்டார். ஜெயலலிதா வந்த பின்னாடி தான்
இந்த ஆளுமைகளை சிதைக்கிற வேலை நடந்துச்சு. திருநாக்கரசை தூக்கி வெளியே போடு, கே சாரை வந்து விரட்டி விடு அப்படிங்கிற இடமெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா ஜெயலலிதா தோற்கும் போது இவங்க ஜெயிச்சு விட்டாங்க, தாமரகனி கே சார்லாம் ஜெயிச்சு விட்டாங்க. அப்போ அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய வேலை நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆளுமை மிக்கவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாமே எடுபடியாக தான் இருக்கணும், கும்பிட்றவனாக தான் இருக்கணும், குப்புற விழுகிறவனாக தான் இருக்கணும், கூட கும்பிடு போடுறவனாக தான் இருக்கணும். அப்படியே ஒன்று கொண்டு வரும்போது ஒரு அரசியல் கட்சியில் நேர்மையாளர்கள் கொஞ்சம் பேராவது இருக்கணும்ல. ஒரு அரசியல் கட்சியில் எல்லாருமே வந்து கொள்ளைக்காரனாவோ, கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணுறவனாவோ, கமிஷன் அடிக்கிறவனாவோ எல்லாருமே இருக்கக்கூடாது. ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முகமாக லேபிள் வந்து ஒரு இதாக இருக்கணும். உள்ள ப்ராடக்ட் ஒன்றா இருக்கும், லேபிள் ஒன்றா இருக்கும். சில இடத்துல குறைந்தபட்சம் கட்சியில் ஒரு அறிவு சார்ந்த அணி ஒன்று இருக்கணும், ஆளுமை மிக்கவர்கள் இருக்கணும். அதை பூரா காலி பண்ணி கொத்தடிமை கூட்டம் மாதிரி கட்சியை வளர்த்து மோடி எங்கள் டாடின்னு ஒருத்தன் பாட்டு போடுறான். இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? அது உங்க அம்மா ஒத்துக்கிறமா நீ என்ன டாடின்னு பாட்டு போட்டனா? எவ்வளவு அசிங்கமானது, கேவலமானது. இப்படிலாம் வந்து தங்களை தாங்களே அவமானப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக. ஏன்னா நீ கூட்டணிக்கு போனப்ப பாஜகவோட திமுக கூட்டணி போயிருக்கு, மதிமுக போயிருக்கு, யாருமே அந்த கட்சிக்கு தன் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது அண்ணா திமுக அப்படி கிடையாது. டோட்டலா சரணடைந்ததனுடைய விளைவு. நல்ல வேளை பெங்களூர் ஜெயில இருந்தேன், இங்க இருந்தா உள்ள வச்சு என்னை கொன்றுப்பாங்கன்னு சொல்லுது. அப்ப தன்னுடைய கணவருடைய மறைவுக்கு வந்து மரணத்திற்கு கூட இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட இவங்க எப்படி அலக்கழிச்சாங்க, என்ன பாடுபடுத்தினாங்க, என்னை ஆளையே கொன்றுப்பாங்க, கொடநாடு எஸ்டேட்டினுடைய காவலாளி மாதிரி என்னை போட்டு தள்ளியிருப்பாங்கிற அளவுக்கு அந்த அம்மா பேசுது. அப்ப இதெல்லாம் சென்டிமெண்டா வந்து என்ன ஆகும்னா, அந்த சமூக மக்களினுடைய வாக்கு வங்கியை அதிமுகவுக்கு எதிராக தான் திருப்போம். இல்ல, இப்போ நீங்க முன்னாடி பேசும்போது ரெண்டே கேள்விதான் நீ பேலன்ஸ் இருக்கு. ஒரு கேள்வி வந்து என்னன்னா, முதல்ல பேசும்போது சொன்னீங்க பாஜக எல்லாத்தினுடைய ஹிஸ்டரியும் வச்சிருக்கும், அந்த ஹிஸ்டரியின் வெளிப்பாடு தான் இவங்க வந்து பொறுப்பேற்க முடியல, ஆளுநர் இவங்க அழைக்கல, அடுத்தது அந்த கேஸ் அவங்க உள்ள போனது, வெளியில வந்தது, எடப்பாடி ஆட்சியை நடத்தி முடிச்சது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படிங்கும்போது வெளியில வந்தாங்க, ஊர்வலம் மாதிரி அங்கிருந்து அவ்வளோ மணி நேரம் வந்தாங்க. அதற்கு பிறகு நான் அரசியலை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு போனாங்க. அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம், பண்ண முடியல. ஏன்னா உத்தரவு மேபி இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இந்த தேர்தலை களம் காண போறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறேன். 2027 வரைக்கும் அவங்க தேர்தல் அரசியல்ல பங்கேற்க முடியாது. அது நீதிமன்றத்தினுடைய தண்டனை வரங்கள் சார்ந்தது. 2027 அடுத்த ஆண்டு வரைக்குமே அவங்க தேர்தல் அரசியல்ல பங்கேற்க முடியாது. இவங்க போட்டி போட முடியாது, சசிகலா போட்டியிட முடியாது. அப்ப எல்லாரையுமே ஏத்தி விட்டுட்டு தேர்தலில் நிக்க முடியாதுன்னா பலாபலன் அனுபவிக்க முடியாதுல. அரசியல் செய்யறதுல அடிப்படை தேர்தல் அரசியல்ல அவங்க சட்டமன்றத்துக்கு போட்டியிடணும், அவங்க நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடணும், வாக்கு தானே. இப்ப ஏன் ஓபிஎஸ் வந்து திமுக வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னா, அவர் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில பல பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து காமிச்சதுக்கு பின்னாடியும் கூட அந்த கட்சியில அவர் இவ்வளவு தனக்கென்று எதுவுமே இல்லாதப்ப, கட்சி கைவிட்டதற்கு பின்பு, பொதுக்குழு கைவிட்டதற்கு பின்பு, தண்ணி பாட்டில் தூக்கி அடிச்சதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடியே 3 லட்சம் பேர் நிக்கிறாங்களே. அப்ப அந்த சமூகத்தினுடைய நம்பகத்தன்மைக்குரியவராகத்தான் அவர் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களை போய் சந்திக்கிறாங்க. பாண்டிச்சேரி போற வழியில சந்திச்சேன், மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்றாங்க. அவங்களும் இங்கேயே தான் இருக்காங்க, ராமதாஸ் ஐயா அவர்களும் ரொம்ப நாள் இங்கேயே தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தைய சந்திப்பு, இதன் பின்னணி என்ன? 2 பேரும் தென்னந்தோப்பு சின்னமா வந்திருக்கு. அப்ப தோப்பை காட்டி கூட்டணி போவீங்களா, தனித்து போட்டியான்னு கேட்கும்போது தென்னந்தோப்பு சின்னம், தோப்பு எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, கூட்டணியா போட்டி போடுவோம் அப்படின்றாங்க. என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து? அரசியல்ல வந்து அவரும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு, இவங்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. சரி, முக்கியமான ஒரு அரசியல் கட்சியில புறக்கணிக்கப்பட்ட 2 பேரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. அப்படித்தான் இது வந்து முதியோர் இல்லத்துல சந்திக்கிற மாதிரி தான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தாவேகாவோட கூட்டணி போறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க, விஜயும் அதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்லாம் தகவல் வருது. இது அதாவதுங்க, விஜயை பொறுத்தவரையில அரசியல்ல அவர் ரொம்பவும் புதியவர், இளையவர். இவங்கெல்லாம் அரசியல்ல பல சாம்ராஜ்யங்களை படைத்தவர்கள். பாமக வந்து மத்திய அரசாங்கத்துல பங்கு வைத்திருக்கிறது. ராமதாஸ் வந்து தென்னிந்தியாவினுடைய காஞ்சிராம் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பல சமூகங்களை, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு தலைவர் அவர். சசிகலா வந்து உண்மையிலே சொல்ல போனா சசிகலா தான் ஒரிஜினல் முதலமைச்சர். கையெழுத்து போடுற இடத்துலையும் வெளியில வந்து நான் சொன்னேன் இல்லையா, லேபிள் வந்து ஜெயலலிதா,
ப்ராடக்ட் வந்து யாரு, உள்ள இருக்கக்கூடிய யாரு மையம் வந்து யாருன்னா எல்லாமே வந்து சசிகலா. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை பார்த்தவர்கள், படைத்தவர்கள் எல்லாம். அதனால அவங்க நியாயமாக என்ன செய்ய வேணும்னா, உண்மையிலேயே விஜய்க்கு கூட்டணி போவது அப்படிங்கிறதெல்லாம் ஐடியாலாம் இருந்துச்சுன்னா, நீங்க நேர புறப்பட்டு தைலாபுரத்துல போய் ராமதாஸை பார்க்கணும். நேர புறப்பட்டு போய் போயஸ் கார்டன்ல போய் வாழும் புரட்சி தலைவியாவது போய் பார்க்கணும். சின்னம்மாவை, தியாக தலைவியை பார்க்கணும். வாழும் புரட்சி அவங்கள போய் பார்க்கணும். அப்படிதான் வந்து பண்பட்ட அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நான் வந்து மேல ஏறி பீடத்துல உட்கார்ந்துருக்கேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மனப்போக்கு அவருக்கு இருந்துருந்துச்சுன்னா டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ கூட அவரால் ஒருங்கிணைத்திருக்க முடியும். அவருக்கு அரசியல் தெரியல. அவரை சுத்தி இருக்கிறவங்க பூரா என்ன சொல்றாங்கன்னா, உன்ன மாதிரி உண்டா உலகத்துல உண்டா அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. கெட்டிக்காரை வண்டி தான் பொட்டல்லே சாயின்னு ஒரு பழமொழி இருக்கு. பொட்டல்னா சமவெளி. சமவெளியில போய் ஒரு வண்டி சாயுமா? பள்ளத்துல தானே சாயும். கெட்டிக்காரை வண்டி வந்து பள்ளத்துல சாயறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம தான் பெரிய கெட்டிக்காரனாச்சே அப்படின்னு வண்டியை தவறுதலா விட்டுருவேன். சமதளத்திலே வண்டி கொடை சாய்ச்சிரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கெட்டிக்காரை வண்டி பொட்டல்ல சாயும். அது மாதிரி தான் விஜய் வந்து தவற விடக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கும்போது கூட அவர் தவறி விழுந்துகிட்டே இருக்கிறார். அரசியல்ல தொடர்ந்து அவருக்கு வந்து வீழ்ச்சி. ஏன்னா கரூர் சம்பவத்திற்கு பின்பு வெகு மக்கள் இருக்கான்ல, அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் இருக்கான்ல, அவன் விஜயை ரசிக்கிறது நிப்பாட்டிட்டான். என்னடா அது கேட்டுக்கிட்டதனமா இருக்கு, நெரிசல்ல வந்து மூச்சு திணறிய பிள்ளையெல்லாம் மிதிச்சு கொண்டு விடுறாங்க, இவங்க நம்பி போனோம்னா உசுறு கூட மிஞ்சாது போல இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு மனநிலைக்கு ஆளாயிட்டாங்க. இப்ப கடைசியில சொந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பூகம்பம் வெடிச்சிச்சா சங்கீதாங்கிற வடிவத்துல. வெடிச்சதுல எனக்கு வெறும் விவகாரத்து வேணும்னு சொல்லி இருந்தா கூட பிரச்சனையா இருக்காது. சரி இவன் கூட இருக்க முடியல, அது ஏதோ போகுது அப்படின்னு விட்டுருப்பாங்க. திருமணம் தாண்டிய பந்தம், ஆளு ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படிங்கிற அந்த அம்மா சர்டிஃபிகேட் பண்ண பின்னாடி ரொம்ப பேர் கடுப்பாயிட்டாங்க. குறிப்பாக பெண்கள் எல்லாருமே குடும்ப அமைப்பு சார்ந்தவர்கள். என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவங்கள குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நீ என்ன காசு பணம் வச்சிருந்தாலும், நீ விதவிதமா தனி விமானத்துல பறந்தாலும், விதவிதமான கார்களில் நீ பயணித்தாலும், கோடிகளை குவித்தாலும், உனக்கு குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. உன் பிள்ளையோட உனக்கு வந்து நேசம் கிடையாது. உன் மகளோட வந்து உனக்கு வந்து எந்த அன்பும் கிடையாது. அப்படின்னா இவன்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கக்கூடிய சாமானியர்கள் கேட்கிறான். அதனால அவருக்கு தனி மனித இமேஜும் இல்லை, தனி மனித ஒழுக்கமும் இல்லை, பொது ஒழுக்கமும் இல்லை, அரசியல் வியூகமும் இல்ல. தேவையில்லாம வம்பு வேற இழுக்கிறாங்க. ரஜினிகாந்த் ஓடி போயிட்டாரு, எங்கால நிக்கிறாருங்கிறாங்க. பேசுவோம் அடுத்த பகுதியில், இதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.